மட்டக்கிழப்புல வந்து மாவை போட்டுட்டு புட்டுக்குள்ள போடுவாங்க. காண்டிகன் பீச் என்ற யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே பண்ணைக்கு கோட்டைக்கு பின்புறத்திலே அமைந்துள்ள சுற்றுலா அமைப்பினால் நடத்தப்படுகின்ற பாரம்பரிய உணவுகளை கண்காட்சியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காணொலிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிகன் பீச் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாரங்களால் தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். உணவு கண்காட்சியிலே முதலாக இட்டலி வச்சிருக்கணும். இட்டலி எல்லாம் அவிச்சு, மற்றது புட்டை பாருங்க, குழல் புட்டு வாழை இலையில் வச்சிருக்கணும். இஞ்சால மோதகம் பாருங்க, பிடி மோதகம், மற்ற அந்த பைத்த முருண்டை வச்சிருக்கேன். இஞ்சால இந்த ஓலையால் செய்யப்பட்ட இந்த கோழின்னு சொல்லி வேணும், அந்த கூழ் செய்திருக்கணும். கூழ் இருந்தால் இதை பாருங்க, ஒரு சட்டிக்குள்ள பெரிய சட்டியில் காய்ச்சிருக்கணும், நண்டுகள் எல்லாம் போட்டு காய்ச்சிருக்கணும். அந்த கூழை ஆக்களுக்கு ஒரு விலைக்கு காசு கொடுக்கணும். கூழ் காய்ச்சி இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் பார்த்திங்கன்னா புட்டு, குழல் புட்டும் நண்டு கறியும் பாருங்க, வந்தா நண்டு கறியும் வச்சிருக்கணும். இப்போ எல்லாரும் கேஸில் சமைச்சு கொண்டு இருக்கணும். மற்ற இந்தியாவில் பாருங்க, அந்த மரவள்ளி கிழங்கை துண்டாக கட் பண்ணி அதுக்கு மிளகாய் எல்லாம் போட்டு செய்திருக்கணும். மற்றது இந்த தாசவள்ளி கிழங்கு, மற்றது இப்போ இந்த கட்லெட் எல்லாம் செய்திருக்கணும். மற்ற வடை செய்து இருக்கணும். மற்ற கடலை, மற்ற இந்த சின்ன வடைகள் எல்லாம் செய்து இந்த பெண்கள் தான் கூடுதலாக அந்த சமையல் சமைச்சு கொண்டு இருக்கணும். இதில் பாருங்க, கேஸில் வடை சுட்டு கொண்டு இருக்கிற ஒரு அக்கா, இதில் கேஸில் அங்காலையெல்லாம் வடை சுட்டு கொண்டிருக்கிறோம். இஞ்சால் அரிசி மாவில் செய்யப்பட்ட ரொட்டி செய்திருக்கிறேன் பாருங்க. அரிசி மாவில் செய்யப்பட்ட அந்த அக்கா சொல்லுறா, அரிசி மாவில் செய்யப்பட்ட ரொட்டி, வாழைப்பழம் போட்டு எல்லாம் ரொட்டி மாதிரி செய்திருக்கிறேன். மாதிரி ரொட்டி இந்த மாவில் கோதுமை ரொட்டியும் அரிசி மா ரொட்டியும். இஞ்சால கடலை வடை, அதாவது அந்த கடலை வடை இல்லை, உளுந்து வடை. மற்ற இஞ்சால பாருங்க அப்பம் சுட்டு கொண்டிருக்கிறேன். அதில் 3 அடுப்பில் அப்பத்தை சுட்டு கொண்டிருக்கிறார் அந்த அக்காவரால். இதில் சுட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. இதில் பாருங்க கடலை வடையும், மற்றது சின்ன வடையல், அப்படி சின்ன வடையல் வாராக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சுவைச்சும் சாப்பிடலாம், கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம். மற்ற இது வடையல், பூந்தி, மற்றது இந்த தூளுகள். இது என்ன தானே, என்னது? சிறுதானியங்களா? சிறுதானியம். இதில் பாருங்க, ஒரு அன்னைவரால் அந்த பாயசம் மாதிரி செய்திருக்கணும், அந்த பொங்கல் மாதிரி செய்திருக்கணும். அதை தந்த சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது. இதில் பாருங்கள், இரண்டாமடு குளத்தில் பிடிபட்ட விலாங்கு மீனை இப்போ இந்த மக்களுடைய பார்வைக்காக கொண்டு வந்திருக்கணும். பெரிய நீளமான விலாங்கு மீன்.
இந்த விலாங்க பாருங்க இப்படி அந்த எல்லாம் வழுக்குது, அப்படி அந்த பிடிக்கவே வழுக்குது. பிடிச்சி அந்த பாம்பு மாதிரி இருக்குது அந்த விலாங்கு. அப்படியே நான் அந்த பெட்டிக்கு அந்த இதில் வச்சிக்கிறேன் அந்த கோப்பைகள். இரண்டமடு குளத்தில் பிடிபட்ட விலாங்கு மற்றும் ஜப்பான் மீன், நண்டு, இறாலுகள் எல்லாம் இரண்டமடு குளத்தில் பிடிபட்டது. அதைத்தான் மக்கள் பார்வைக்காக கொண்டாந்து வச்சிருக்கணும் பாருங்கள். இதெல்லாம் இறால் எல்லாம் மக்கள் பார்வைக்காக கொண்டாந்து வச்சிருக்கணும். இரண்டாம் குளத்துல கூடுதலா அங்காரா இரண்டாம் குளத்துல புட்டுன்னா மட்டக்கிழப்புல வந்து மாவை போட்டுட்டு புட்டுக்குள்ள போடுவாங்க. அவங்க மாவுக்க அது குழச்சி அப்படியே எடுக்கணும்னா அதை சாப்பிடுறாரு. மாறி வறுக்க சாப்பிடுவாங்க. இதில் பாருங்க வெள்ளைக்காரர் நண்டு இறாலெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கணும். இஞ்சால ஒரு அக்கா அந்த பெனங்காய் பனியாரம் சுட்டு கொண்டிருக்கிறா பாருங்க. பொறிஞ்சு கொண்டு இருக்குது பெனங்காய் பனியாரம். அங்கால பெனங்களி கிடக்குது. பொறிஞ்சு கொண்டிருக்கு பாருங்க. இஞ்சால ஆக்கள் நடனம் ஆடுகின்ற புள்ளிகள் போய் கொண்டிருக்கணும். இதில் பாருங்க தோசை 40, முட்டை தோசை 130, உளுந்து வடை 30, கடலை வடை 25ன்னு சொல்லி அந்த போட்டிருக்கணும். இதில் குண்டு தோசை எல்லாம் பாருங்கள் எத்தனை சுட்டு வச்சிருக்கிறேன். அதோட தோசை, மற்றது கோதுமை மா தோசை, உளுந்து தோசை, மற்றது உளுந்து வடை, மற்றது சுசிய மாதிரி போண்டா அதெல்லாம் செய்து வச்சிருக்கிறேன் பாருங்கள். இதில் ஒரு படி தம்பியரால் வடை வச்சிருக்கார் பாருங்கள். சுட்டு அந்த வடையில் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பாருங்கள் இந்த ஊர் முட்டை, ஊர்கோழி முட்டை, அந்த ஒரு முட்டை வகையில் ரீச் ஆயிலிருந்து கொண்டாந்து மக்களுக்காக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கைத்தொழில், அதாவது கையால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கண்காட்சி கொண்டிருக்கிறேன். இதில் அந்த தேசிக்காய் போன்ற பழங்களை வச்சு பழம் ஜூஸ் அடித்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதில் ஒரு அண்ணன் செய்து கொண்டு இருக்கிறார். அத்தோட இஞ்சால் அந்த வாழைக்காய் பச்சி போன்றவற்றை அந்த மக்களுக்கு சுட்டு பொறிச்சு மக்களுக்கு உடனுக்குடன் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த வாழைக்காய் பச்சி அது பொறிஞ்சு கொண்டிருக்குது. மிகவும் சிறப்பாக இந்த கண்காட்சி இடம்பெற்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.